ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டாக்ஸானமி அப்படின்னா மூலக்கூறு வகைப்பாட்டு முறையின் பேர். மாலிகுலர் டாக்ஸானமி அப்படி சொல்லலாம், அல்லது மாலிகுலர் சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் ஆர் மாலிகுலர் ஃபைலோஜெனடிக்ஸ் சொல்லலாம். அப்போ மாலிகுலர் டாக்ஸானமினா மூலக்கூறு வகைப்பாடு அப்படின்னு என்னென்ன பார்க்க போகிறோம் பாருங்க. Molecular taxonomy is the branch of phylogeny. Molecular taxonomy is the branch of phylogeny. அப்போ மாலிகுலர் டாக்ஸானமி சொல்லக்கூடியது வந்து மூலக்கூறு வகைப்பாடு. அப்போ மூலக்கூறு வகைப்பாடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனப்பரிமாணம். பைலோஜினா இனப்பரிமாணம் சொல்லக்கூடியதான் மாலிகுலர் டாக்ஸானமி சொல்லக்கூடியது. தட் அனாலிசிஸ் பாருங்க. ஹெரிடிட்டி மாலிகுலர் டிஃபரன்ஸ். ஹெரிடிட்டினா அதனுடைய வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி முறை சொல்லுவாங்க. ஹெரிடிட்டினா வளர்ச்சி முறையின் ஒரு பிரிவு தான் மாலிகுலர் டாக்ஸானமி. இப்போ மாலிகுலர் டாக்ஸானமி இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபைலோஜெனி. பிரான்ச் ஆஃப் ஃபைலோஜெனா இனப்பரிமாணம். அப்போ இனப்பரிமாணத்தின் வளர்ச்சி முறை தான் மாலிகுலர் டாக்ஸானமி. பாருங்க, மெயின்லி இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ். டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா இது வந்து எதை வந்து அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய மூலக்கூறு வேறுபாடு சொல்லக்கூடிய டிஎன்ஏ, முக்கியமாக டிஎன்ஏ வரிசை. அப்போ டிஎன்ஏ வரிசைன்னு சொல்லக்கூடியது வந்து வரிசையில் உள்ள தகவல்களை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து இந்த டாக்ஸானமி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ வரிசையில் இருக்கக்கூடிய டு கெயின் இன்ஃபர்மேஷன். அப்போ டிஎன்ஏ வரிசை, அப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா டிஎன்ஏ வரிசை, அந்த வரிசையில் இருக்கக்கூடிய சில தகவல்களை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட முறைதான் இது சொல்கிறாங்க. ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மெம்பர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். கேட்டகரிஸ்ன்றாங்க சில குழுக்களுக்கிடையே. இது வந்து பல்வேறு வகைப்பாட்டு குழுக்களுக்கிடையே உள்ள ஒரு இனப்பரிமாண உறவை உருவாக்குவதற்காக இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மெம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி. பல்வேறு வகைப்பாட்டு இயலுக்கு இடையே உள்ள ஒரு உறவு முறையை எடுத்து சொல்வது தான் இந்த மாலிகுலர் டாக்ஸானமி. அப்போ மாலிகுலர் டாக்ஸானமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலோஜெனி that analysis the heredity molecular differences. இனப்பரிமாணத்தை பற்றி இனப்பரிமாண வரிசையில் உள்ள ஒரு முறை தான் என்னது இந்த மாலிகுலர் டாக்ஸானமி சொல்லக்கூடியது. அதே மாதிரி டிஎன்ஏ வரிசையில் எல்லா தகவலையும் பெறுவதற்காக உருவாக்கப்படுது. பாருங்க, the advanced DNA cloning and sequencing methods contributed immensely to the development of molecular taxonomy and population taxonomy over the years. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுலர் டாக்ஸானமி பாருங்க, இது வந்து வளர்ச்சி, மூலக்கூறு வகைப்பாடு மற்றும் உயிர் தொகை மரபின் வளர்ச்சிக்கு மிக பெரிய பங்களிப்பு அளிக்கிறது. இதுதான் உயிரின் வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை அளிக்க சொல்றாங்க. இது வந்து நவீன முறை மூலக்கூறு சொல்றாங்க. அதாவது this modern methods have revolutionized to the field of molecular taxonomy and population theory. இது வந்து இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நவீன மூலக்கூறு வகைப்பாடு மற்றும் உயிர் தொகை மரபியல் முறைகளில் மேம்படுத்தப்பட்ட பகுதிக்கு ஊக்கமளிக்க சொல்றாங்க. ஊக்கமளிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் டாக்ஸானமி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவீன முறை இருப்பாங்க. அந்த நவீன முறை வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகுவதற்கு காரணமே மாலிகுலர் டாக்ஸானமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது வந்து துல்லிய தன்மையை கொடுத்து புரட்சியை ஏற்படுத்துகின்றாங்க. அதான் என்னன்னா இம்ப்ரூவ் அனலைட்டிக்கல், அதாவது அனலைட்டிக்கல் அண்டு ப்ரிசிஷன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா துல்லியத்தன்மையை கொடுக்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டாக்ஸானமி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, த ரிசல்ட் ஆஃப் த மாலிகுலர் பைலோஜெனடிக்ஸ். அப்போ இனப்பரிமாண பகுப்பாய்வின் முடிவு வந்து மர வடிவத்தில் வெளிப்படும். அப்போ த ரிசல்ட் ஆஃப் பைலோஜெனடிக் அனாலிசிஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஃப்ரம் த ட்ரீ
ட்ரீ, அதாவது இந்த மாலிகுலர் டாக்ஸானமியுடைய முடிவு ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மர வடிவில் ட்ரீ வடிவில் இருக்குன்றாங்க. பயாலஜி ட்ரீ, அது பேர் பயாலஜி ட்ரீன்னு பேர். அது பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் மாலிகுலர் மார்க்கர்ஸ் அல்லோசைம்ஸ் பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் மாலிகுலர் மார்க்கர்ஸ்னால் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்க, அல்லோசைம், அடுத்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, மைக்ரோ சேட்டலைட்ஸ், ஆர்எஃப்எல்எஃப்ன்றது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமாரிசம் சொல்லக்கூடியது. ஆர்ஏபிடி அப்படின்னா ரேண்டம் ஆம்பிளிஃபைடு பாலிமாரிக் சொல்லக்கூடிய டிஎன்ஏ. ஏஎஃப்எல்எஃப்ன்றது ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லென்த் ஆஃப் பாலிமரிசம், ஏ சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமரிசம். அப்புறம் எஸ்என்பி மைக்ரோப்ஸ் ஆர் ஆர்எஸ் யூஸ் த அனாலிசிஸ். யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்லோசைம், மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ, அதே மாதிரி நுண்துணை கோள்கள் சொல்லக்கூடிய சேட்டலைட், மைக்ரோப் சேட்டலைட்னா நுண்துணை கோள்கள்ன்றது. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்இஎல்பி சொல்லக்கூடியது. ஆர்பிஎல்பி சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தொடரற்ற பெருக்க முடிவுடைய டிஎன்ஏக்கள். அதே ஏஎல்பி. இந்த மாதிரி வகைப்பாட்டு முறைகளில் இது மாதிரி பல்வேறு குறிப்பான்கள் வகைப்பாட்டு முறையில் பயன்படுது. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டாக்ஸானமியில் இவையெல்லாம் பயன்படுத்தப்படு வருகின்றாங்க. எது அல்லோசோம் பயன்படுத்தப்படுது, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பயன்படுத்தப்படுது, மேக்ரோசேட்டலைட் பயன்படுத்தப்படுது, ஆர்எஃப்எல்பி. இந்த மாதிரி பல பகுப்பாய்வுகள், பல குறிப்பான்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே முறை வந்து மாலிகுலர் சிஸ்டமேட்டிக்ஸ் சொல்லக்கூடியது, மாலிகுலர் டாக்ஸானமி சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து யூஸ் ஆஃப் மாலிகுலர் டாக்ஸானமி. மாலிகுலர் டாக்ஸானமி யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயன்கள் பாருங்களேன். இந்த மாலிகுலர் டாக்ஸானமி ஹெல்ப்ஸ் இன் எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் குரூப்ஸ் அட் டிஎன்ஏ லெவல். டிஎன்ஏ அளவில் வெவ்வேறு தாவர குழுக்களின் இனப்பரிமாண உறவை இந்த குழுவில், அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிஎன்ஏ அளவில் வெவ்வேறு தாவர குழு இருக்கு. இப்போ மாலிகுலர் டாக்ஸானமி ஹெல்ப்ஸ் இன் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன் டிஃப்ரெண்ட் பிட்வீன் பிளான்ட் குரூப் ஆஃப் டிஎன்ஏனா வெவ்வேறு தாவர குழுவின் இனப்பரிமாண முறையில் இது பயன்படுத்த சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் அன்லாக்ஸ் த ரீசர்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் ஆர்கானிசம். இது வந்து உயிரினங்களின் பரிமாண வரலாற்றின் மாலிகுலர் டாக்ஸானமி வந்து உயிரினங்களின் பரிமாண வரலாற்றின் தகவல்கள் அடங்கிய புதையல் பேரிலையை திறக்கிறது. புதையல் பேரிலையை அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஆர்எஃப்எல்பினா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமாரிசம் அப்படின்றது. ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமாரிசம் அதாவது வரையறை கீற்று நீள் படிவம் என்று வருது. இப்போ பாருங்க ஆர்எஃப்எல்பி இஸ் த மாலிகுலர் மெத்தட். இது வந்து மாலிகுலர் மெத்தட் ஆஃப் ஜெனட்டிக் அனாலிசிஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரபியல் பகுப்பாய்வு முறைன்னு சொல்லலாம். மரபியல் பகுப்பாய்வு முறை தான் இந்த ஆர்எஃப்எல்பி சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸ். எதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போறாங்கன்னா டேக்ஸ் பேசுகிற யூனிக் பேட்டர்ன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தடை குறியீட்டு தளங்களை அனலைஸ் பண்ணித்தான் இந்த முறை. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தடையீட்டு தளங்களின் தனித்தத்துவமான வகைகளை அடையாளம் காண. அதான் சொல்றாங்க டேக்ஸ் ஆஃப் பேட்டர்ன் யூனிக் பேட்டர்ன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஸ்பெசிபிக் ரீஜியன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவில் ஏற்படக்கூடிய சில தடையீட்டு தளங்களை அறிய இது பயன்படும் சொல்றாங்க. It refers difference between the taxa restriction sites, therefore length of fragments DNA following the cleavage with the restriction ensing. Cleavage சொன்னா பாருங்க, அதாவது இது வந்து தாவரங்களில் வரையறு தாவரங்கள் வேறுபாட்டு அதே மாதிரி வரையறு நொதிகளால் விளக்கப்படும். இது வந்து இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இது வந்து தாவரங்களில் வந்து எது தாவரங்கள்னா ஆர்எஃப்எல்பி வந்து தாவரங்களில் வரையறு தரங்களின் வேறுபாட்டையும்
அதே மாதிரி நொதிகளின் பிளக்கப்படும் டிஎன்ஏ துண்டுகள் நீளத்தையும் குறிக்கிறது. அப்போ RFLP சொல்லக்கூடியது வந்து வரையறு தளங்களை பற்றியும் டிஎன்ஏவில் ஏற்படக்கூடிய பிளவை பற்றியும் இது குறிக்கும் சொல்கிறாங்க. அடுத்து ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லென்த் ஆஃப் பாலிமரிசம். ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லென்த் ஆஃப் பாலிமரிசம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு பேர் வந்து பெருக்க கீற்று நீள் படிவுடைமைன்னு பேர். திஸ் மெத்தட்ஸ் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் ஐடென்டிஃபைங் ஆர் similar to that of identifying RFLP is that restriction enzyme is used cut DNA into numerous. cut DNA இது வந்து பார்த்தீங்கன்னா இம்முறை வந்து RFLP இருக்கு இல்லையா, அதுக்கு அடையாளம் காணவே ஒத்து. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா RLNP மாதிரி ஒத்துக்காப்படுறதான். இதில் வந்து டிஎன்ஏவை சிறு சிறு துண்டுகளாக வெட்ட ஒரு வரையறை நொதி பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து டிஎன்ஏ வெட்டக்கூடிய ஒரு நொதி பயன்படுத்தப்படும் சொல்கிறாங்க. அந்த டிஎன்ஏ வந்து ஸ்மால் பீஸாக வெட்டுறாங்க. ஈச் விச் த terminates in the character nucleotide sequence the action of restriction enzyme. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு இந்த டிஎன்ஏ துண்டுகளை சிறு சிறாக வெட்ட பயன்படுத்தப்படுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையில் தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, RFLP இஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி யூஸ்டு ஃபார் பாப்புலேஷன் ஜெனடிக் ஸ்டடிஸ். பாப்புலேஷன் ஜெனடிக் ஸ்டடிஸ்னா உயிர் தொகை மரபியல் ஆய்வுகளுக்கு RFLP பயன்படுத்துகிறது. உயிர் தொகை மரபியலுக்கு RFLP அங்கேயுமே பயன்படுத்துகிறேன். பட் ஹேஸ் பீன் யூஸ்டு இன் ஸ்டடி ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஈவன் சேம் காசஸ். அதாவது பெரும்பாலும் நெருக்கமான தொடர்புடைய சிற்றினங்கள் ஆய்வுகளுக்கும் சில சந்தர்ப்பங்களில் உயிர்மட்ட கிளை பரிமாணவியல் பகுப்பாய்வு பயன்படுத்தும். இது வந்து நெருக்கமான தாவரங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. அதேமாதிரி உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய சில தாவரங்களை அனலைஸ் பண்ணவும் இது பயன்படுத்துவாங்க இந்த மெத்தடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆம்பிளிஃபையர் பாலிமரிக் டிஎன்ஏ. ரேண்டம் ஆம்பிளிஃபையர் பாலிமரிக் டிஎன்ஏன்னா தொடர்பற்ற பெருக்க பல் வடிவ உடைய, அதாவது பல் வடிவ உடைய டிஎன்ஏக்கள் சொல்லக்கூடியது. பாருங்க, இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் ஐடென்டிஃபை ஜெனட்டிக் மார்க்கர்ஸ். ஜெனட்டிக் மார்க்கர்ஸ்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் காணப்படுற நிறப்பகுதி எதிராக சிறந்த முறையில் உருவாக்கப்பட்ட முதன்மையை பயன்படுத்தி அடையாள குறின்னு சொல்லக்கூடிய பயன்படுத்தி மரபணு குறிப்பான்களை அடையாளம் காண இது ஒரு முறையாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை வச்சு ஜெனட்டிக், அதாவது ஐடென்டிஃபை ஜெனட்டிக் மார்க்கர். இட் இஸ் எ மெத்தட் டு ஐடென்டிஃபை ஜெனட்டிக் மார்க்கர் using randomly synthesis primary with annual in the double standard form of complementary region located at various location isolate DNA. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு டிஎன்ஏல வந்து ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏல வந்து சில பகுதி எதிராக சிறந்த முறையில் உருவாக்கப்பட்ட முதன்மையை பயன்படுத்தி மரபணு குறிப்பான்னு சொன்னால் அதுதான் மரபணு குறிப்பான்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மார்க்கர். அதை அடையாளங்கான இது உதவுன்னு சொல்கிறாங்க. அடையாளங்கான உதவுது. இஃப் த அனதர் காம்ப்ளிமெண்ட்ரி சைட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஆப்போசிட் டிஎன்ஏ ஸ்டாண்டர்டு. ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் இன்னொரு டிஎன்ஏ ஸ்டாண்டர்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரினா ரெண்டு சைடு இடைப்பட்டது. இன்னொரு இணையொத்த டிஎன்ஏ அருகில் உள்ள எதிர் டிஎன்ஏ இணைகள் இருந்தால் இந்த வினை டிஎன்ஏ அப்பகுதி பெருக்க உதவும். அதாவது ஒரு நொதி வந்து எது டிஎன்ஏல இருந்தால் அது பெருக்க உதவும் சொல்கிறாங்க. பெருக்க உதவும். அடுத்து பாருங்க, within the limits of PCR then the reaction will amplify this region of DNA. amplifies this region of DNA சொல்கிறாங்க. அதாவது இந்த வினை வந்து டிஎன்ஏவின் அப்பகுதியை பெருக்க, அதாவது டிஎன்ஏவுடைய பகுதியை பெருக்க உதவுது. RABD இஸ் லைக் மைக்ரோ சேட்டலைட்ஸ். இது வந்து நுண் சேட்டலைட் போன்று காணப்படும் தான் இது பெரும்பாலும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ஸ்டடிஸ் வித் ஸ்பீசிஸ் சிற்றினங்களில் வந்து காணப்படும். சிற்றினங்கள் இருக்கு பாருங்க, அந்த சிற்றினுடைய மரபியலை பற்றி படிக்க பயன்படும் சொல்கிறாங்க. அடுத்து பயோஜெனிக் ஸ்டடிஸ் அட்ரஸ் ரிலேஷன்ஷிப் between the species or between the closely related species. அதாவது நெருக்கமாக உள்ள சிற்றினங்களை பற்றி படிப்பதற்கு இது பயன்படுது. However, we analyze the major disadvantage என்னன்னு பார்த்தீங்கன்னா result are difficult replicate and that அதாவது
ஹோமோலாஜி சிமிலர் பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் டேக்ஸா மேபி நியூக்ளியர். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது உறவுடைய சிமிலர்னு சொன்னா ஒரே மாதிரி இனத்தையுடைய மட்டும்தான் தெரிந்துள்ள பயன்படுது. அதாவது பரிமாணம் வந்து வெற்றியமாக பயன்படுகிறது, இருப்பினும் பகுப்பாய்வு பிரதிபலிக்க கடினமாக உள்ளது. அதனுடைய பகுப்பாய்வு ரிசல்ட் வந்து பிரதிபலிக்க வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் இந்த முறையை பயன்படுத்துவதற்கு கடினமாக இருக்குது. அதே மாதிரி வெவ்வேறு தாவர படிநிலைகளில் உள்ள வந்து அமைப்பியல் ஒத்ததாக இருப்பது உட்கரு சார்ந்ததாக இருக்கலாம் என்பது இதனுடைய குறைபாடாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உட்கரு சார்ந்த, அதாவது சில இது வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உட்கரு சார்ந்ததாக இருக்குன்னு நம்பப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மாலிகுலர் டாக்ஸானமி பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, அப்போ முக்கியத்துவம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். It helps to identify a very large number of species. அதாவது இது பாதுகாக்கப்பட்ட மூலக்கூறு வரிசைகளை பயன்படுத்துவதன் மூலமாக தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் அதிக எண்ணிக்கையிலான இனங்களை அடையாளம் காண உதவுது. இந்த மாலிகுலர் பயாலஜி வந்து தாவரங்கள் மற்றும் தாவரங்கள் அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமலில் வந்து அதிக எண்ணிக்கையில், அதாவது இட் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை. இது எதுக்கு ஐடென்டிஃபை பண்ண பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் அதிக எண்ணிக்கையிலான இனங்களை அடையாளம் காண உதவுனாங்க. அப்போ இந்த மாலிகுலரை வச்சு என்ன செய்யலாம், மூலக்கூறு வகைப்பாட்டை வைத்து தாவரங்களில் விலங்குகளில் அதிக எண்ணிக்கையிலான உயிரினங்களை அடையாளம் காண உதவுன்றாங்க. அது யூசிங் டிஎன்ஏ டேட்டா எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ் பயோடைவர்சிட்டி நவ் இன்வெஸ்டிகேட்டட். அதாவது டிஎன்ஏ தரவுகளை பயன்படுத்தி உயிர் பல்வகையான பரிமாண முறைகளை வடிவங்களை ஆராய்வது. அதாவது டிஎன்ஏ வச்சு பல உயிரினங்களின்